ஹாய், ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே ஜெர்மனியில் இருக்கிற என்னோடய ரூமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூமில் என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்த உடனே நமக்கு ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் டோர் தான். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த டோர் லாக் பண்ணிட்டோன்னா நம்ம நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. கீ வச்சுட்டு ஓப்பன் பண்ணி தான் வரலாம். ப்ளஸ் அங்கேருந்து உள்ளே வரப்போ நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிட்டு வர மாதிரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். ஸோ டோர் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் டோரில் எதாவது பிரச்சனை ப்ராப்ளம் பண்ணால் கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே யாராவது செக்யூரிட்டி பர்சன் இல்லை நம்ம ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு கூப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளேயே உள்ளே வந்த உடனே நமக்கு லெஃப்ட்டில் ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பாத்ரூம் தான் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பாத்ரூமோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பாத்ரூம் ஸோ பாத்ரூம் வேறு லெவலில் இருந்துச்சு, சான்ஸே இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு குளிக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு மாதிரி திறக்கிற மாதிரி. ஸோ இது குளிக்கிற ஒரு இடம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது நின்றுட்டு குளிக்கிறதுக்கும் ஸோ கையிலே ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது ஹாட் வாட்டருக்கும் இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஹாட் வாட்ரு, நார்மலு, கூலிங்ன்ட்டு இருக்கும். இது நார்மலே கூலிங் வாட்டர் மாதிரி தான் வரும். ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ பாத்ரூம்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் தான் நம்ம அந்த குளிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சைட்லலாம் நல்லா வச்சுருந்தாங்க. இது ஓகே. இந்த பக்கம் வாஷிங் மிஷின் வச்சுருந்தாங்க, ட்ரை கிளீனிங். இது வாஷிங் மிஷினு. ஓகே, பாத்ரூமே ரொம்ப செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோட அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. பாருங்க, இன்னும் மறந்து போய் பேப்பர் வச்சுருக்கானுங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் கொண்டு வந்த ஷாம்பு எல்லா திங்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ட்ரை கிளீனிங் மிஷின் இது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ பார்த்துக்கிட்டேன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இது இப்படி பண்ணிவிட்டு இதில் ட்ரெஸ்லாம் போட்டு இதை நல்லா லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக ஜெர்மனில் இருக்குது. இந்த இதில் வைக்கணும். இதில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஸோ இங்கே டெம்பரேச்சர் வரும். நான் 60 வச்சுடுவேன். 60 வச்சாலும் நல்லா க்ளீனாக நீட்டாக அயன் இது மாதிரி வந்துடும். காஞ்சி அதுவே வந்துடும், ட்ரெஸ்ஸே காஞ்சி வந்துடும். ஸோ வேலை மிச்சம். இதுவும் ஒரு டோரா ஆட்டோமேட்டிக்கு, இதுவும் நமக்கு வேலை மிச்சம் பண்ணி கொடுத்துரும். இந்த வீட்டு ஓனர்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், கீழே நினைத்து வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு சம்மந்தமே இல்லை, க்ளீன் பண்ணுறோம் பார்த்துக்கலாம். ஸோ இவங்களே நமக்கு ஹேர் ட்ரையரும் கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ண முடி கூட்டுது நல்லா. நம்ம உள்ளே தாண்டி இந்த எல்லா பொருளும் வச்சுருக்கேன். ஓகே, என்னன்னு பார்ப்போமா? என்னன்னு தெரியலை, உங்களுக்கு தெரியுதா? தெரில, சும்மா ஃபேஷனுக்காக வச்சுருக்காங்க போல். பாத்ரூமில் இருக்குடா ஃபேஷனு. ஸோ இது ஓகே. இது ட்ரெஸ்ஸு போடுற இடம் ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் பாத்ரூம் வேறு லெவலில் இருக்குது. இல்லை நான் ஊதுபத்தி அழகாக மெழுகு இந்த ஊதுபத்தி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, உள்ளே வந்தோடனே பாத்ரூம் ஏரியா தான் நீட்டாக முடிஞ்சுது. இந்த பக்கம் நம்மளுடைய ஜெர்கின்ஸ், அதாவது வெளிலேருந்து போயிட்டு வரப்போ இந்த ஜாக்கெட்லாம் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கு. ஸோ வீட்டிலேருந்து உள்ளேருந்து வந்தப்போ இங்கே மாட்டி விட்டுடலாம். ஸோ இது ஓகே, வேறு லெவலில் இருக்குது. அண்டு இது என்னோடய ஒரு ட்ரெஸ் வைக்கிற இடம், கபோர்ட்ஸ். ஓகே, நல்லா தாராளமாக இருக்குது ட்ரெஸ் வைக்கிற இடம். கீழே பார்க்காதீங்க, கீழே கசன்னு ஓட்டு கிடப்பேன். என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ், என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் அடிக்கி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் ரொம்ப தாராளமாக இருக்குது. ஒரு பேச்சுலராக எனக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரூமோட ஃபுல் வியூ தெரியும். ஸோ இதுதான் அந்த ஃபுல் வியூ. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்துடும். இது கபோர்ட்ஸ் இருக்குது. அண்டு சாப்பிட்றது கிச்சன் ஏரியா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம லிவிங் ஹால் மாதிரி ஒரு ஏரியா. ஸோ அதுக்கு நேராகவே டிவிக்கு ஆப்போசிட்டில் பெட்ரூம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே சோபா செட் இருக்கும். சோபா செட் உட்காந்து நார்மலாக பேசுகிறதுக்கும். ஃப்ரிட்ஜ் ஏரியா இங்கே இருக்குது. அந்த பக்கம் மைக்ரோ ஓவனு. ஸோ நல்ல பெரிய கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு பக்கத்துலேயே பெரிய கிளாஸ் ஒன்று இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ இப்போ இதுலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாத்ரூம் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இது கபோர்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கிச்சன் பார்க்கணும், சோபா ஏரியா ப்ளஸ் அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் பார்த்துருவோம். ஸோ கிளாஸில் நம்ம பார்த்துட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நேராக வந்திங்கன்னா
இது எல்லாமே வந்து ஒரு வீடு நீங்கள் இங்கே ஜெர்மனியில் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லா இதுவுமே சேர்ந்து தான் வரும். ஃபர்னிச்சர் ஃபுல் ஃபர்னிச்சர்னு சொல்லி கொடுப்பாங்க ஃபர்னிச்சர்ஸ்னு. ஸோ இது நல்லா டபுள் டோர் பிரிட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாங்கள் வாங்கி வச்ச திங்ஸ் உள்ளே இருக்குது. பர்கர் பன்னு இது டபுள் டோர் பிரிட்ஜு. ஸோ இந்த பக்கம் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பக்கம் தான் நான் யூஸ் பண்ணுற ஏரியா. பன் இது வாங்கிட்டு வந்த ப்ரெட்டு, தயிர், இது ஊரில் வாங்கின பாருங்க தக்காளி, குட்டி குட்டி தக்காளி. இங்கே தக்காளி எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பில் தான் இருக்கும். தக்காளி அழகாக இருக்கும். எக்கு பாருங்கள், நேற்று வாங்கிட்டு வந்த எக்கு எல்லாம் மாதம் இருந்துச்சு, அனுமதிச்சாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரில. அண்டு மில்க் வாங்கி வச்சாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜு இங்கே இருக்குது. அண்டு இந்த பக்கம் ஓகே, இது நைட் டைமில் ஏதாவது வாட்டர்லாம் எடுத்து குடிக்கிறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு மைக்ரோ ஓவன் கூட இருக்குது. ஃப்ரிட்ஜை தாண்டி இங்கே வந்திங்கன்னா மைக்ரோ ஓவன் இருக்குது. நான் மோஸ்ட்டாக பர்கர் பண்ணும்போது இதில் தான் வேலையை முடிப்போம். ஸோ அழகாக நீட்டாக இங்கே ஏதோ ஷோகேஸ் வச்சுருக்காங்க. இது என்ன தெரியல. ஓகே, இந்த கபோர்ட்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்குது. பட் என்ன உள்ளே இருக்குதுன்னு தெரியல. நிறைய கபோர்டாக இருக்குது. இது பார்ப்போமா? ஓகே, இதுலேயும் ஏதோ இருங்க. ஓ, கேண்டில்லாம் வச்சுருக்காங்க. சூப்பரில் பயங்கரமான கேண்டில்ஸ் இருக்குது. இது கிளாஸ் ஐட்டம் போல. ஓகே, எல்லாமே ஹவுஸ் ஓனர் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகே, இது என்னென்னு பார்ப்போமா? போனேன் பண்ண முடியல. இது ஏதோ கிளாஸ், இதுவும் கிளாஸ் ஐட்டம் போல். ஃபுல் கபோர்ட்ஸ் நிறையா இருக்குது. கபோர்டு வேணுங்கிறவங்களுக்கு நிறையா இருக்குல்ல இங்கே இருக்குது. ஓகே, இங்கே ஏரியா இருக்குது. அண்ட் ஸோ ஃப்ரிட்ஜும் மைக்ரோ ஓவன் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஓவர்லுக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரெஸ் காயப்படுறதுக்கு இருக்கும். வெளியிலலாம் காயப்பட முடியாது இங்கே. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் காஞ்சி தான் வரும். பட் லைட்டாக காஞ்சாமல் இருக்கிற ட்ரெஸ் மட்டும் இங்கே நான் போட்டு வச்சுருவேன். ஸோ அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சோஃபா செட்ஸ் இருக்கும். சோஃபா செட்டு உட்காந்து நம்ம ஜாலியாக இருக்கும், பேசிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலி பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. அதுவும் கிச்சன் ஏரியா தான் ரொம்ப செம்மையாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் இது நிறையா வச்சுருக்காங்க. ரைட், நிமிஷம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அடுப்பு ஏரியா இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டவ்னு சொன்னாங்க. ஸோ 1 2 3 4 இருக்கும். ஸோ இந்த 4 இடத்துலையும் அடுப்பு. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா சம்திங் இதோ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? இங்கே கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ 1 இந்த அடுப்பும், இப்போ 2 இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே 0 கேட்குது. 0லேருந்து எவ்வளோ ஹீட் வைக்கலான்ட்டு இப்போ 9 வச்சு காட்டுற பாருங்க. இப்போ அதை மட்டும் ஹீட் ஆகும் பாருங்கள். தெரியுதுங்களா? அதுதான் இப்போ மேக்னெட்டிக் அடுப்பு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா 0, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணால் அதுக்கு தானாக ஆஃப் ஆகிடும். சொல்லப்போனால் இது க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. ஸோ அது முடிஞ்சிட்டு அடுப்பு முடிச்சிட்டோம். இங்கேயே நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஏரியா மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அண்டு ஜூஸ் இது ஐஸ் காஃபி மேக்கர், வாட்ரு ஹாட் வாட்டர் போடுறதுக்கும், ப்ளஸ் மேலே வந்து நம்ம குட்டி குட்டியாக மசாலா ஜாமான்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து இந்த இது காற்று போகிறதுக்கு வச்சுருப்பாங்களே வீட்டில், அந்த ஏரியா. நெக்ஸ்ட் நேற்று வாங்கின அரிசி, கோதுமை எல்லாம் வச்சுருக்கோம் இங்கேயே. ஓகே, வீட்டிலேருந்து கொண்டு வந்த பருப்பு பொடி எல்லாத்தையும் இங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ நீட்டாக இருக்குது. அண்டு ரோஸ்டர், இங்கே வந்து ப்ரெட் ரோஸ்டர் இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட்டாலாம் மார்னிங் ஆன் பண்ண வேணாம். மார்னிங் டிஃபனே பார்த்திங்கன்னா சாண்ட்விட்சும் பர்கரும் தான் இருக்கும். சாண்ட்விட்ச்னால் இது யூஸ் பண்ணுவோம், பர்கர்னால் அந்த அங்கிட்டு யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான் வேலை. ஸோ ஹாட் வாட்டர் இங்கேயே போட்டுக்கலாம், ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி காஃபி மேக்கர் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு 2 வாட்டி போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் குடிக்கல, டேஸ்ட்டு சரியாக பிடிக்கல எனக்கு. ஸோ காஃபி மேக்கர் அது. அண்ட் ஓகே, ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப க்ளீன் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது கணக்கு. ஸோ அதனால் வந்து எப்பயுமே இங்கே இது இருக்குது பாருங்கள், இது மாதிரி இருக்கா, ஒரு டிஷ்யூ ஷீட் இருக்குங்களா. இந்த டிஷ்யூ ஷீட் வந்து இங்கே உள்ள எல்லா வீட்டு கிச்சன்லேயுமே இருக்கும். ஈவன் ஆஃபீஸ் கேஃபேட்டரி போனீங்க கூட அங்கேயும் கேஃபேட்டரிலையும் வச்சுருப்பாங்க. ஒரு வேலையை முடிஞ்சால் அங்கே ஏதாவது கீழே விழுந்துச்சு சிந்துச்சுன்னா நம்ம தொடச்சி அதை எடுத்து குப்பையில் போட்டுடணும். ஸோ வாஷ் பேஷன் வந்துட்டோம். அண்ட் இந்த ரேக்கில் பார்ப்போமா, இந்த ரேக்கில் வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம், கிளாஸஸ்ஸு, பிளேட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க.
அண்டு இது பார்த்திங்கன்னா இங்கே மோஸ்ட்டாக எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. நைட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கப்ஸ் இந்த மாதிரி பியர் கப் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பிளேட்ஸு அவனுக்கு நமக்கு இது இல்லை. பட் வந்து இங்கே உள்ள ஃபாரினர்ஸ் மோஸ்ட்டாக ட்ரிங்க்ஸ் பெருசாக இது பண்ணுறது இல்லை. எல்லோரும் குடிக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணியாச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி மேக்கர் அண்டு ஹவுஸ் ஓனர் இது வச்சுருந்தாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஒயின்லாம். அண்டு எங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் இங்கே தனியாக வச்சாச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிச்சன், அதாவது அடுப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவங்களுக்கு வச்சுட்டாங்க. ஸ்பூன்ஸு, நமக்கு தேவையான கரண்டி, இது எல்லாமே எங்கேயுமே வரும். அழகாக முடிச்சுக்கலாம். சமைக்கிறதுனா ஈஸியாக சமைச்சிக்கிற மாதிரி. இதோ சமைக்கிறதுக்கான துணி, இது கருவுறதுக்கு கட் பண்ணுறது எல்லாமே நோற வேண்டியதில்லை. ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தில் இங்கே கழுவணும் இல்லை, சும்மா சின்ன இருந்தால் கழுவிக்கலாம். பெரிய பெரிய ஜாமான் செட்டுலாம் கழுவணுன்னா அதுக்கு ஒரு மிஷின் இருக்குங்க. அதுதான் வந்து டிஷ்வாஷர் மிஷின்ஸு. ஸோ நம்ம டிஷ்வாஷிங்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணணுமோ அதெல்லாம் அப்படி கவுத்தில் மாட்டி வச்சுட்டா போதும். ஸ்பூனுக்கு தனியாக கப்பு இதெல்லாம் பெருசாக கவுத்து வச்சுட்டு அண்டு கீழே நான் அந்த பிளேட்டில் இப்போ தான் வச்சேன். ஸோ பிளேட்டு செஞ்சதெல்லாம் அப்படி வச்சுட்டு மூடிடலாம். மூடிட்டு இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி டேப்லெட் மாதிரி போடணும். அது என்னென்னு காட்டுறேன். அடுத்த இதில் இருக்குது, இந்த இதில் இருக்குது. அதை எடுத்து இதில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை லாக் ஆகிக்கும். ஸோ லாக் பண்ணிவிட்டு இங்கே போட்டு நம்ம டைம் செட் பண்ணிட்டா போதும். இதை ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே ஆன் பண்ணிட்டா ஓடிடும். அந்த டேப்லெட் அந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த டேப்லெட். இந்த டேப்லெட்டை தான் அதில் நான் போட்டு பண்ணணும். அதில் போட்டோம்னா அது உள்ள சோப்பு மாதிரி அதுவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அண்டு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி. ஸோ இங்கே டிஷ்வாஷ் பண்ணிட்டு வேணாங்க தான் டக்குன்னு இங்கே குப்பையில் போட்டுடலாம். டீன்ஸிங்கை போட்டுட்டு பிளாஸ்டிக் தனியாக ஒதுக்கி வச்சிடணும். ஸோ நீட்டாக மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும். ஸோ அடுத்து இங்கே இப்போ கழுவிட்டோம். இந்த ஜாமான்லாம் கழுவி எங்கே வைக்கலாம்னு பாருங்கள். பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கான இடம் இது. ஒரு இது மாதிரி ட்ரெயின் மாதிரி உள்ளேருந்து வருது பாருங்க, ட்ரெயின் மாதிரி உள்ளேருந்து வரும். ஸோ திருப்பி உள்ளே தள்ளி விட்டுருவோம். கீழே ஒன்று இருக்குது இது மாதிரி. ஸோ இது மாதிரி வைக்கணும், காய வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி காய வச்சுக்கலாம். அது பாட்டு கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். ஸோ அது முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு இந்த அது மாதிரி என் ஜாமான் பிளேட்ஸ் இருக்குது. பிளேட்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிச்சன் ஏரியா முடிஞ்சிருச்சு. இதுதான் கிச்சன். ஒரு பேச்சுலராக இந்த கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நம்ம என்ன வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான திங்ஸ் மட்டும் வாங்கி கீழே வச்சுட்டா போதும். ஸோ இந்த சோபா ஏரியா தாண்டியாச்சு. சோபா ஏரியாவில் வந்து 2 லைட்டு ஸோ கொஞ்சம் ரொம்ப லக்ஸரியாக லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன்லாம் எடுத்துகிட்டு விலகிட்டோன்னா அங்கே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். நமக்கு வந்து ஸ்ட்ரீட் வியூ லுக் நல்லா சூப்பராக கொடுக்கும். ஸோ இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் அது ஸ்பான்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து டிசம்பர் டைம் ஜனவரியில் ஓவர் கூலிங்காக இருக்கும். மீன்ஸ் வந்து ஸ்னோஸ் இருக்கும். ஸ்னோஸ் வரப்போனா ரொம்ப கூலிங்காக இருக்கிறப்ப நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இது பண்ணலாம், கொஞ்சம் ஹீட் வார்ம் ஃபீல் பண்ணுறதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes உள்ளே போய் ஹீட் ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வெள்ளை சுவிட்ச் இருக்குது. நான் இப்போ ஆன் பண்ணல, பட் வந்து சும்மா காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இப்போ நான் இருக்கிற என் வீட்டில் இப்போ இங்கே இருக்குது. ஜஸ்ட் வந்து இதில் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான சின்ன சிஸ்டமாக இருக்கும் வார்ம் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த நைட் டைமு இல்லை கூலிங் ரொம்ப ஒத்துக்கலை அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெயின் ஏரியாவாக வச்சுருக்காங்க. இது மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் தான். ஸோ இங்கே வந்து குளிர் தாங்க முடியலாம். ஸோ இது வந்து ரிலாக்ஸ் ஏரியா. சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெண்டாகி படுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோவில். நல்லா நீ பெண்டாகி படுத்துக்கிட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஃபோன் பேசிகிட்டு இருக்கணும், வீட்டில் யாராவது பேசணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசலாம். ஸோ இது ஒரு இடம். ஸோ இந்த இடம் வந்து நம்ம இதுக்கு நேராகவே இருக்கும். அந்த ஸ்பா மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே இது வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, ஜவான் ஓடிக்கிட்டுருக்கு. அது ஓகே, தலைவர் விஜய் சேதுபதி வந்துட்டார். ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா பெட் வந்துடும். ஸோ நம்ம டிவிக்கு நேரம் அழகாக ஒரு பெட்டு அண்டு எஸ் ஓகே. பெட்க்கு அப்புறம் நம்ம சிடிவி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் நான் சொன்ன மாதிரி அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப நீட்டாக ஒரு சின்ன வியூ பார்த்துட்டு அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் இங்கே ஃபீல் பண்ண வரைக்கும் வீட்டில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தாங்க.
ஸோ ஆட்டோமேட்டிக்ஸில் தான் எல்லாமே டோரில் ஆரம்பித்து லைட், ஈவன் லைட், ஆட்டோமேட்டிக் லைட்ஸு, அப்புறம் மிஷின்ஸு, வாஷிங் மிஷினு, டிஷ் வாஷரு எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு லைஃப்பில் தாங்க இருக்காங்க. ஸோ இங்கே ஏசியே தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் இங்கே ஒரு மேலே ஒரு இடத்துல வந்து இது இருக்கும், அது ஒரு ஹீட்ரு. அப்புறம் இங்கே ஒன்று சொல்ல மாட்டேன், இங்கே இருக்குது, இது எல்லாமே ஹீட் இருக்குங்க இந்த இருக்குல்ல. ஏன்னா டிசம்பர் வந்து மைனஸில் போகும் இது வெதர். மைனஸில் போகிறப்ப இங்கே வந்து இங்கே இருக்குல்ல, உங்களுக்கு சரியாக காட்டுறேன். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும், தெரியுதுங்களா? ஸோ 1 2 3 4 5 வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இது ரொம்ப ஹீட் ஆகும். இப்போயே லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து ஹீட் பண்ணுறதுக்கான இது கடைசி வரைக்கும் இருக்கும். இது மெயின் விண்டோலேருந்து வரப்போ கூலிங் ரொம்ப ஃபீல் ஆகும். ஈவன் வந்து இது ஸ்னோ வரப்போ போட்டோன்னா இந்த கிளாஸ்லலாம் ஸ்னோ எதுவும் படியாது. அந்த இங்கே பக்கம் ஹீட் இருக்கும், அதனால வந்து ஸ்னோ நிற்காது. ஸோ அதனால தான் மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி ஹீட்டர்ஸ் தான். இங்கே வந்து ஏசி கம்மி தான், ஹீட்டர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி தான் ரூம் இருக்கும். ஸோ ஜெர்மனி வரவங்க ஃபஸ்ட்டு டைம் வரணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இங்கே உள்ள குளிருக்கு முதல் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் கூலிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ வீடு ரூம்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கம்பெனிலேருந்து எனக்கு ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. மற்றபடி அங்கேருந்து வரப்போ அக்காமடேஷன் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு கிடச்ச இந்த ரூம் வந்து ரொம்பவே சூப்பர், எக்ஸ்ட்ரீம் லக்ஸுரியாகவே இருக்குது. ஏன்னா எனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வேலையே இல்லை மிச்சம். போனோமா அங்கே வேலையை முடிச்சோமா வந்து தூங்கினோமான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா இந்த திங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் வீடியோவாக தான் இருந்திருக்கும், நான் எதுவும் ஃபேஸ் காட்டல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். அண்டு மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.